ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருமானம் இல்லாதவனுக்கு கூட நிலையான வருமானம் வர வைக்க வேண்டுமா? 6 நெல்லிக்காய் உங்களிடம் இருந்தால் போதும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனுஷனுக்கு பணம் சம்பந்தமாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவனுக்கு வருமானம் சரியாக வந்துருச்சு அப்படின்னா போதும். அதை சமாளிக்கிற தைரியமும் பக்குவமும் கூட அவனுக்கு வந்துடும். ஆனால் அடுத்த மாதம் வருமானம் வருமா வராதா அப்படின்னு கூட தெரியாத சில மனுஷங்களோட வாழ்க்கையே இங்கு ஊசலாடி கொண்டு தான் இருக்குது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, சிலர் பிரபலமான கம்பெனியில் முக்கிய பொறுப்பில் இருப்பாங்க. அவங்களுக்கு மாதமானா போதும் சம்பளம் சரியாக கைக்கு வந்து சேரும். ஆனால் சிலர் இது போன்ற கம்பெனியில் மார்க்கெட்டிங் வேலை செய்து சாதாரண ஒரு தொழிலாளியாக இருப்பாங்க. இது போல் நபர்களுக்கு மாதம் மாதம் இந்த ஒரு குறிப்பிட்ட வருமானம் சரியாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன், அவங்க விற்பனை செய்யும் பொருள் விற்பனை ஆகிறத பொறுத்து தான் அவங்களுக்கு சம்பளம் கூட குறையறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இது போன்ற ஒரு நிலை வருமானத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எவ்வளவு தான் சமாளிக்க முடியும்? இப்படி நிலையில்லாத வருமானத்தை எப்படி நிலையானதாக மாற்றுறது அப்படின்னு மேலும் எப்போது வேலையில் இருந்து தூக்குவாங்க அப்படின்னு பயத்தை கொண்டு இருக்கோம். உங்களுக்கு நல்ல ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்கிறதுக்கு இந்த ஆன்மீக ரீதியாக என்ன செய்யணும் அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இப்படி நிலையில்லாத உங்கள் வருமானத்தை நிலையாக மாற்றுவதற்கு, அப்படி வரும் வருமானம் உங்கள் கையில் தங்குறதுக்கு பெரிதாக ஒன்றும் வேண்டாம். உங்கள் கையில் 6 நெல்லிக்காய் இருந்தால் போதும். இந்த 6 நெல்லிக்காயில் அதன் மேலே ஒரு சதை பகுதியை வெட்டி எடுத்துட்டு நெல்லிக்காயோட கொட்டைகளை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இப்படி நாம் எடுத்துக்கிட்ட நெல்லிக்காய் கொட்டையை வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை நிற சதுர துணியை விரித்து அதில் நாம் வச்சுருக்கோம் நெல்லிக்காய் கொட்டையை சேர்த்து ஒரு முடிச்சு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் வடகிழக்கு திசையில் வச்சுக்கோங்க. நீங்கள் இதை சரியாக செஞ்சு விட்டீங்க அப்படின்னா மட்டும் போதும். நிலையில்லாத உங்கள் வருமானம் நிலையானதாக மாறிடும். மேலும் இப்படி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது கொட்டையை எத்தனை காலங்களுக்கு ஒரு முறை மாற்றணும் அப்படின்னு கேள்வி வரும். நீங்கள் அடிக்கடி இந்த கொட்டைகளை மாற்ற வேண்டாம். சாதாரணமாகவே நெல்லிக்காயோட கொட்டைகள் கெட்டு போவது 1 வருடம் காலம் தேவைப்படும். அதனால் வருடத்துக்கு ஒரு முறை பழைய நெல்லிக்காய் கொட்டையை எடுத்து மனுஷங்களோட காலடி படாத இடங்களில் போட்டு புதிய நெல்லிக்காய் கொட்டையை போட்டு முடிஞ்சுக்கோங்க. சில பரிகாரங்கள் நாம் செய்யும் பொழுது அதுக்கு கற்பூர ஆராதனை, ஊதுபத்தி, சாம்பிராணி போன்றவற்றை காமிக்க வேண்டி இருக்கும். அப்படி ஒன்றும் நாம் இதுக்கு செய்ய தேவையில்லை. நெல்லிக்காய் கொட்டைகளை ஒரு வெள்ளை நிற துணியில் முடிஞ்சிட்டு வீட்டோட வடகிழக்கு மூலையில் ஏதாவது ஒரு பகுதியில் வச்சுட்டா மட்டும் போதுமானது. அதே நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து முடித்ததும் உங்கள் கையில் அவ்வளவு சீக்கிரமாக நிரந்தரமான வருமானமும் அதிர்ஷ்டமும் சேர்ந்து கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்களும் வேதங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காலையில் தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுவதை வழக்கமாக வச்சுக்கோங்க. ஜோதிட ரீதியாக ஒரு யோகம் இருக்குது. ஆமாம், தினமும் காலையில் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுவவங்களுக்கு சுக்கிர அதிர்ஷ்டம் மற்றும் புதன் பகவானோட பரிபூர்ண அளவு முழுமையாக கிடைக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட காற்று வீசிக்கிட்டே இருக்கும். ஏன் நெல்லிக்காயை வச்சு இந்த பரிகாரத்தை செய்கிறோம் தெரியுமா? இந்த நெல்லிக்காய் மற்றும் நெல்லிக்காய் கொட்டை பெருமாளோட அம்சமாக விளங்கக்கூடியது. மேலும் நெல்லிக்காய் விருட்சகமே மகாலட்சுமி உள்ளங்கையில் இருந்து உருவாக்கப்பட்டது. அதனால் மேலே சொன்னபடி பரிகாரங்களை செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே இல்லாமல் உங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்க உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதுக்கான முயற்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க. அதற்கு தடை வரும் அனைத்து விஷயங்களும் இந்த பரிகாரத்தை தவிடுபொடி ஆக்கிடும். நம்பிக்கையோட இதை செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.